மகேஷோட ஒரிஜினல் பேர் வந்து வி மகேஷ்னு சொன்னேன். அவங்க அப்பா பேர் வேதாச்சலம். புதிதாக கௌதம் என்ற அவதாரம் எடுத்திருக்கிறார் அல்லவா, கௌதமுடைய தந்தை பெயர் மகேஸ்வர். அவங்க அப்பா பேர் மாட்டாரா? ஆமாம். கௌதமோட மெயின் தொழில் பவுடர். என்ன பவுடர் சார்? மெத்தப்பட்ட மீனா இல்லை கொக்கைனா? கோக் இல்லை பான்சா? கோக்கு. சரித்திர பதிவேடு குற்றவாளியான அந்த கொரட்டூர் விநாயகம் தான் இந்த ரியல் எஸ்டேட் அதிபர் திரு அருண் அவர்களின் பினாமி. சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் தொடர்பாக வந்து ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னீங்க, என்ன அது சார்? நேற்றைக்கு முன்தினம் ஒரு நமது நிகழ்ச்சியில் அருணுடைய முக்கியமான பினாமி கௌதம் மற்றும் திரு விநாயகம் விஆர் ஹோம்ஸ் என்று வைத்து கொண்டிருக்கிறார், ஒரு நிறுவனம் வைத்திருப்பவர் என்று நான் சொன்னேன். உள்ளபடியே எனக்கு நானும் இந்த விநாயகம் என்பவர் ஒரு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர், விஆர் ஹோம்ஸ் என்ற பெயரில் அண்ணா நகரில் ஒரு தொழில் நடத்தி வரக்கூடிய ஒரு தொழில் அதிபர் என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். விநாயகத்தினோட முழு பெயர் கொரட்டூர் விநாயகம். பல்வேறு கொலை வழக்குகளில் சிக்கியுள்ள பிரபலமான ஒரு ரவுடி தான் இந்த கொரட்டூர் விநாயகம். 2006 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அம்பத்தூர் அதிமுக நகர செயலாளராக இருந்த திரு எம்.ஆர். ரவி என்பவரை முகப்பேர் ராஜா என்ற ரவுடியின் தலைமையில் 13 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்கிறது. இந்த கொலை நடப்பது சென்னை திருமங்கலத்தில். இந்த கொலை நடக்கும்போது சென்னை மாநகர ஆணையர் அருண், அண்ணா நகர் டிசி, இவர் தான் விநாயகத்தை அரெஸ்ட் பண்ணுறாரு. அந்த கொலை வழக்கு முடிந்து சம்மந்தப்பட்டவர்கள் அத்தனை பேர் மீதும் வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. விநாயகத்தை தவிர மற்றவர்கள் மீது விசாரணை நடைபெறுகிறது. ஏன் விநாயகம் மீது விசாரணை நடைபெறவில்லை என்றால், விநாயகம் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு தலைமறைவாகி விடுகிறார். விநாயகம் மற்றும் கோழி ரவி என்ற 2 அக்யூஸ்டு தலைமறைவாகி விடுகிறார்கள். ஸோ விநாயகம் மற்றும் கோழி ரவி ஆகியோர் மீதான வழக்கை மற்றும் பிரித்து வைத்துவிட்டு மீதி உள்ள முகப்பேர் ராஜா உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு விசாரணை தொடர்கிறது. அத்தனை பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. அப்போது விநாயகத்தின் மீது ஹிஸ்ட்ரி ஷீட் ஓப்பன் பண்ணப்படுகிறது. ரவுடிக்கான அந்த சரித்திர பதிவேடு சென்னை மாநகர காவல்துறையால் திறக்கப்படுகிறது. அப்புறம் அந்த இரட்டை ஆயுள் தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அதை உறுதி செய்கிறது, உச்சநீதிமன்றமும் அதை உறுதி செய்கிறது. அந்த கொரட்டூர் விநாயகம் தான் சரித்திர பதிவேடு குற்றவாளியான அந்த கொரட்டூர் விநாயகம் தான் இந்த ரியல் எஸ்டேட் அதிபர் திரு அருண் அவர்களின் பினாமி. இந்த கொரட்டூர் விநாயகம் என்ற தொழிலதிபர் இப்போது என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டால், இப்போது ஆயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஆயில் பிஸ்னஸ்னால் என்ன? எண்ணெய், பெட்ரோல். அதான் என்ன பிஸ்னஸ்ஸு? ஏற்றுமதி இறக்குமதியா? சென்னை மணலி பகுதிகளில் சென்னையில் இருக்க பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கிறது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட டெப்போக்கள் எல்லாம் அங்கிருந்து இருக்கிறது. அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பல்வேறு பெட்ரோலிய பொருட்கள் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும். அங்கிருந்து வரக்கூடிய அந்த வாகனங்களை மடக்கி ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்து அதை மொத்தமாக ஒரு டேங்கரில் கொட்டி அதில் 25% வேறு பொருட்களை கலப்படம் செய்து அந்த 25% பெட்ரோல் அல்லது டீசல் அல்லது வேறு பெட்ரோலியம் ப்ராடக்டை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது தான் ஆயில் பிஸ்னஸ். இந்த ஆயில் பிஸ்னஸை இதற்கு முன்பு செய்து கொண்டிருந்தவர் பாபு என்கிற ஆயில் பாபு. அவர்தான் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் விநாயகத்துக்கு இதை அறிமுகப்படுத்துகிறார். விநாயகத்துக்கு இதை அறிமுகப்படுத்தினதும் விநாயகம் நம்ம என்ன இவனுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்குது, நம்மளே இதை செய்வோன்ட்டு பாபுவை விரட்டி விட்டு இவர் முழு நேர தொழில் செய்கிறார். இந்த தொழிலில் மட்டும் மாதம் 50 லட்சம் ரூபாய் விநாயகத்துக்கு வருமானம். பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இவர் இந்த அலமாதியில் ஒரு இதுக்குன்னே இந்த அடல்ட்ரேஷன் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியோட பேர் வந்து சன்ஷைன் பெட்ரோ ப்ராடக்ட்ஸ். அங்கேயும் ஒரு சன்ஷைன். அந்த நிறுவனம் சங்கர் என்பவர் பெயரில் இருக்கிறது. சங்கர்ன்ற ஒரு ஃப்ரெண்டு தொழில் செய்வது பூரா இந்த விநாயகம்.
கொரட்டூர் விநாயகம். இந்த பாபு பல வருஷமாக இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுகிறாரு. அவருக்கு காண்டாவாதா, நான் நம்ம அறிமுகப்படுத்தினோம் வந்துட்டான் இன்னைக்கு இது அப்படின்ட்டு. ஸோ அவரும் சில முக்கிய அரசியல் தலைகளை பார்த்து இந்த மாதிரி பண்ணுறான், இங்கே தலையிடணும் அதில் என்று கேட்கும்போது அவங்களும் பஞ்சாயத்துக்காக கூப்பிட்டா கொரட்டூர் விநாயகத்துக்கு ஆதரவாக பஞ்சாயத்துக்கு வந்தது யார் என்றால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த கௌதம் தான் இவருக்கு ஆதரவாக பஞ்சாயத்து வருகிறார். கௌதம் பஞ்சாயத்துக்கு வந்தால் கௌதம் பின்னால் இருப்பது யார்? கமிஷனர் அருணை மீறி யார் பஞ்சாயத்து பண்ணுவா? அருண் இருப்பதன் காரணமாக யாரும் இதில் தலையிடவில்லை. கௌதம் பின்னால் அருள் இருப்பதன் காரணமாக. சரி, கௌதம் எதற்காக விநாயகத்திற்கு ஆதரவாக வர வேண்டும்? கௌதம் ஒரு பெரும் தொழிலதிபர், பல்வேறு வெளிநாட்டு கார்களை வைத்திருக்கக்கூடியவர், அமெரிக்காவுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடியவர், அருணின் ஆஸ்தான பினாமி, அருண் சொத்தையை எழுதி வச்சுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கௌதம் எதற்காக விநாயகத்துக்கு வர வேண்டும்? எதற்கென்றால் கௌதமும் விநாயகமும் புழல் சிறையில் நட்பாகிறார்கள். கௌதம் பெரிய தொழிலதிபர், பல்வேறு கார்களை வைத்திருப்பவர். அவர் எதற்காக புழல் சிறை செல்கிறார்? எதற்காக சிறை செல்கிறார் என்றால் கௌதமுடைய பெயரே கௌதம் கிடையாது. கௌதமுடைய உண்மையான பெயர் வி மகேஷ். 2011ஆம் ஆண்டு நைன்சிங் ராஜ் புரோஹித் என்கிற நிதேஷ், இவர் நகை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மார்வாடி, சவுகார்பேட்டையில் தொழில் செய்து வருகிறார். மகேஷ், முருகன் மற்றும் ரமேஷ் ராவல் ஆகியோர் மகன்லால் ஜுவல்லர்ஸ் என்று சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நகை கடைக்கு சென்று இந்த மாதிரி அவங்க நகை வேணும்னு சொல்லிட்டு நகை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 500 கிராம் நகை வாங்குறாங்க, ஜுவல்லா வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த 500 கிராமுக்கு என்ன விலையோ கொடுத்துட்றாங்க. இவங்க என்ன 500 கிராமாக வாங்குறாங்களே, வரும்போதே வந்து 500 கிராம் 1000 கிராம்னு வாங்குறாங்கன்னா அவரும் சந்தோஷமாக கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு 500 கிராம் வாங்குறாங்க, அடுத்து 800 கிராம் வாங்குறாங்க, அதுவும் கொடுக்குறாரு. இப்படியே வாங்கிட்டே இருந்துக்கிட்டு அடுத்தது வந்து 1 கிலோ 1.5 கிலோன்ட்டு நகை வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு பணத்தை திருப்பி தரவில்லை. பணத்தை தரலன்ன உடனே அவர் வந்து காவல்துறையில் 15/9/2011 அன்று காவல்துறையில் அவர் புகார் அளிக்கிறார். நிதேஷ் என்கிற நைன்சிங் ராஜ் புரோஹித் புகார் அளித்ததும் மகேஷ், முருகன் மற்றும் ரமேஷ் ராவல் ஆகியோர் கைது செய்யப்படுகின்றனர். அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே, சார் எங்ககிட்ட இதே மாதிரி நகை வாங்கியிருக்கான்னு 8 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 8 வழக்குகள் மகேஷ் மீது பதிவு செய்யப்படுகிறது. 1.5 மாதம் மகேஷ் சிறையில் இருக்கிறார். மகேஷ் சிறையில் இருக்கும்போது தான் இந்த விநாயகர் ரவுடி 2006 மர்டர் கேஸில் சொன்னேன்ல, பெயில் ஜம்ப் பண்ணிட்டார்னு, 2009லேயோ 10லேயோ மீண்டும் பிடிபடுகிறார். கொரட்டூர் காவல்துறையினால் பிடிபடுகிறார். பிடிபட்டு சிறையில் இருக்கும்போது இவர்கள் 2 பேருக்கும் பழக்கம் ஏற்படுகிறது. பழக்கம் ஏற்பட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து மகேஷ் வெளியே வந்து விடுகிறார், விநாயகம் வெளியே வந்து விடுகிறார். இதற்கு பிறகு மகேஷ் ஆளை காணவில்லை, சில நாள் காணாமல் போய்விடுகிறார். திடீரென்று 2015-16 காலகட்டத்தில் மகேஷ் மீதான வழக்குகள் 8 வழக்குகளும் மூடப்படுகின்றன. எப்படி மூடப்படுகிறது என்றால், இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல்ல நிதேஷ், என்கிட்ட இவ்வளோ நகை, இவ்வளோ 3,38,00,000 மதிப்புள்ள 12,860 கிராம் நகையை என்கிட்ட வாங்கிக்கிட்டு ஆட்டை போட்டு ஏமாற்றிட்டாரு என்று நிதேஷ் புகார் அளித்திருக்கிறார் அல்லவா. அந்த நிதேஷுக்கு அந்த அமௌண்ட்டை வட்டியோட திருப்பி தர்றார் மகேஷ். இது போல் 8 வழக்குகளிலும் யார் யார் ஏமாந்தார்களோ அவ்வளோ பேருக்கும் நகையை திருப்பி கொடுத்த உடனே சில வழக்குகள் விடுதலையாகிறது, சில வழக்குகள் உயர்நீதிமன்றத்தால் சமரசமாகிவிட்டது என்று ரத்து செய்யப்படுகிறது. இப்போ நவ் மகேஷ் இஸ் க்ளீன். இதற்கு பிறகு பார்த்தால் மகேஷ் திடீரென்று கௌதமாக மாறிவிடுகிறார். ஒருத்தர்னா பேர் மாற்றிக்கிறது பெரிய அதிசயமானு கேட்பீங்க, அதானப்பா? நீங்கள் கூட கேசட்டில் எழுதி பேர் மாற்ற, இது அப்படி பேர் மாறுவதல்ல. நான் அவன் நிலை படம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மாறுவது. எல்லாம் தான் விடுதலை ஆயிடுச்சு, அவர் எதுக்கு இப்போ வந்து பேரை மாற்றிக்கணும்? மகேஷ், அதுக்கு கடைசியில் வரேன். மகேஷ் என்ற பேர் ராசி இல்லையா? ராசில்ன்றதில் மகேஷ் இஸ் எ கிரிமினல். மகேஷோட பேரில் நீங்கள் விடுதலை ஆனாலும் எஃப்ஐஆர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஆளை மாறிட்டீங்கன்னா. மகேஷோட ஒரிஜினல் பேர் வந்து வி மகேஷ்னு சொன்னேன். அவங்க அப்பா பேர் வேதாச்சலம். அந்த மகேஷுடைய பிறந்த நாள் 9/11/1982. ஹஸ்தினாபுரம் தாம்பரம் பக்கம் இருக்கா? ஆமாம். ஹஸ்தினாபுரத்தில் குடியிருக்கக்கூடியவர் தான் அந்த மகேஷ். இப்போது புதிதாக கௌதம் என்ற அவதாரம் எடுத்திருக்கிறார் அல்லவா. கௌதமுடைய தந்தை பெயர்
மகேஸ்வர். அவங்க அப்பா பேரே மாட்டாரா? ஆமாம், அப்பா பேர் மாற்றினா பரவாயில்ல. டேட் ஆஃப் பர்த்து 82ன்னு இருந்துச்சு. 29/3/1984. இதுதான் நான் அவன் இல்லை. ஸோ இதில் சிக்கிப்பாருல்ல. அவர் சிக்கிறாரு இல்லையோ, சிக்க வைக்கிறது தானே நான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம்னா அந்த பேர் புது பேரில், கௌதம் பேரில் ஆதார் கார்டு, புது டிரைவிங் லைசன்ஸ், எவ்ரிதிங் இஸ் இன் பிளேஸ். அங்கே அதில் வந்து அஸ்தினாபுரம் வீடு சொன்னேன்னா, புதிய வீடு வந்து கொட்டிவாக்கம் ஈசிஆர், இப்போ ப்ரெசென்ட் வீடு, இந்த ஃபாரின் கார்லாம் நிற்கிறதுல அந்த வீடு. அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம், படிக்கிற பசங்க கூட அமெரிக்கா விசா கொடுக்கறது இல்லைன்றது தெரியும். இப்போது ரீசெண்டாக அமெரிக்கன் கான்சுலேட், சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கான்சுலேட் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு, உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை, நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறதா இருந்தாலும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை திறந்து வைக்கணும். நார்வேலிருந்து கடந்த வாரம் நார்வேயிலிருந்து ஒருவர் அமெரிக்கா சென்றிருக்கிறார். அவரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வாங்கி பார்த்து, இன்ஸ்டா அக்கௌண்ட்டை நினைக்க வாங்கி பார்த்து, அமெரிக்க வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி ஒரு மீம், அவரை கேலியாக சித்தரிக்க ஒரு மீம் ஒன்று போட்டிருக்கிறாரு. திரும்பி அனுப்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் 5 years பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அப்படி இருக்குது. இந்த மகேஷுக்கு, சாரி கௌதமுக்கு 9 அக்டோபர் 2027 வரை வேலிடிட்டி உள்ள அமெரிக்கன் விசா இன்னும் அலைவாக இருக்கிறது. பாஸ்போர்ட்லேயும் கௌதம் என்ற பெயரில், கௌதம் சன் ஆஃப் மகேஸ்வர் என்ற பெயரில் தான் புதிய பாஸ்போர்ட் எடுத்திருக்கிறார். இப்போது அமெரிக்க கான்சுலேட்டுக்கு இவர் இந்த மாதிரி இந்த விசா எடுத்தால் ஃப்ராடுன்றது தெரிந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இல்லை, இப்போ பேர் மாற்றுறது வந்து லைக் சட்டப்பூர்வமானது தானே. நான் பேர் மாற்றுறேன்னா சட்டப்பூர்வம். அப்பாவை மாற்றுறது, ஏற்கனவே மகேஷ் என்ற நபர் கிரிமினல் வழக்குகளில் சிக்கியதன் காரணமாக கௌதம் என்ற புதிய அவதாரத்தை எடுத்திருக்கிறார். மகேஷோட டேட் ஆஃப் பர்த் 9/11/82. இவரை பொறுத்த வரைக்கும் மகேஷ் என்ற நபரே இல்லை. முழுமையான ஆள் மாறாட்டம் இது. இப்போ மகேஷ் நபர் போய் எங்கே தேனாலும் கிடைக்க மாட்டார். ஏன்னா அப்படி ஒரு ஆளே இல்லை. வழக்கிலேருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள இப்போ இந்த மகேஷ் தான் அந்த இந்த கௌதம் தான் அந்த மகேஷா என்பதற்கு சென்னை சிசிபியில் எடுத்த கைரேகை இருக்கும்ல, கைரேகை எப்படி மாற்றுவீங்க? மாற்ற முடியாது. இப்படிப்பட்ட டுபாகூரை நம்பி இருந்தாலும் அருண் ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருக்கானேயா. அம்பத்தூரில் சொன்னேன் அந்த கதை, ஞாபகம் பேசுன ஞாபகம் இருக்கா? திரு அருணுக்கு இந்த தகவலாம் தெரியுமான்னு தெரியலையே. இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அமெரிக்க துணை தூதரகம் புகார் அளிக்க எங்ககிட்ட ஆள் மாறாட்டம் பண்ணி ஒருத்தன் வாங்கிட்டான்னு தன்னோட பினாமியையே கைது செய்யக்கூடிய நெருக்கடிக்கு அருண் ஆளாக போகிறார். இது ஏற்கனவே அமெரிக்க துணை தூதரகத்துக்கு இந்த விசா ஃப்ராடு பற்றி மெயில் அனுப்பி ஆயிடுச்சு. யார் அனுப்பியது? யாராவது பொது நலன் கருதி யாராவது அனுப்பிச்சாங்க. அதுவும் பொது நலம். அண்ட் உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் தொடர்ந்து என்கவுண்டர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முத்து சரவணன் என்கவுண்டர் பேசணும், ஞாபகம் இருக்கப்பா? முத்து சரவணன், சண்டே சதீஷ், அதுக்கப்புறம் அஜித்னு ஒரு பையன் டெல்லி போய் அரெஸ்ட். ஆமாம். முத்து சரவணன் என்கவுண்டர் நடந்தது 12/10/2023. அப்போ நான் பேசினேன். எனக்கே நண்பர் தான் இதை அறிமுகப்படுத்தினார். முத்து சரவணன் என்கவுண்டரில் தலையிட்டது விநாயகம். ஒரு லேண்டு பஞ்சாயத்துக்காக நடந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த லேண்டு பஞ்சாயத்தில் விநாயகம் ஒரு சைடு, முத்து சரவணன் இன்னொரு சைடு. அப்போ அருண் ஏடிஜே லெண்டோ. அருண் கமிஷனரான பிறகு 2வது என்கவுண்டரு காக்காத்தோப்பு பாலாஜி என்ற என்கவுண்டர் நடந்தது தெரியுமா? இந்த என்கவுண்டர் நடந்தது 18/9/2024. அருண் கமிஷனர் பிறகு நடந்த என்கவுண்டர். காக்காத்தோப்பு பாலாஜியோட முதல் தொழில் ஆயில் பிஸ்னஸ். கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிட்டார், ஆனால் ஆயில் பிஸ்னஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தார். விநாயகத்துக்கு காம்படிட்டர்ன்றதுக்காக காக்காத்தோப்பு பாலாஜி வாஸ் கில்ட் இன் அன் என்கவுண்டர். முத்து சரவண என்கவுண்டரில் 25 லட்சம் கைமாறு இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமாம், மதுரை போய் மாற்றிட்டு வந்தாங்க. இப்போது எப்படிப்பட்ட அதிகாரியை சென்னை மாநகர ஆணையராக முதல்வர் வைத்திருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி கூப்பிட்டு இந்த பைக்கு தூக்குற வேலைலாம் செய்ய மாட்டாங்கப்பா. நல்லா யோசிச்சு பாரு. இது சில்லறத்தனம் இல்லையா? ஃபஸ்ட்டு பொய் கேஸ் போட மாட்டாங்க. பொய் கேஸ்லாம் போட்டுட்டு முடிஞ்சதை முயற்சி செஞ்ச. இந்த மாதிரி சின்ன பசங்க பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பைக்கை தூக்குறதெல்லாம் அதிகாரி செய்ய மாட்டாங்க. கூடுதலாக இன்னொரு தகவலை சொல்கிறேன். இதை விசாரிக்கும் போது தான் இந்த தகவல்கள் எல்லாம் வந்தன. அந்த தேனியில் அப்பியராகலன்னு தேனிக்கோட்டை வாரண்ட்டில் கைதானல்ல, ஆமாம், கௌதமை பற்றி பேசியதற்காக நடந்த கைது அது. வாரண்ட்டு தேனிக்கோட்டை இஷ்யூ பண்ணாலே என்ன அரெஸ்ட் பண்ணது யார்?
தேனாம்பேட் போலீஸ். ஏற்பாடு திருடன் ஆரோக்கிய ரவீந்திரன், தேனாம்பேட்டை ஏசி. கரெக்டா? யார் கண்ட்ரோலில் இருக்குது தேனாம்பேட்டை? ஒரு அருண். கைது பண்ணி கொண்டு போய் மதுரை பிரச்சனையில் வச்ச உடனே 2 கேஸ் போட்டது யார்? சிட்டி போலீஸு. கௌதம் பற்றி பேசியதற்காக கௌதம் வெளியில் போய் என்னை பற்றி பேசினவன் என்ன கதிக்கு ஆளாக இருக்கான் பாருன்னு கௌதம் பெருமையோடு சொல்லியிருக்கிறார் விநாயகத்துக்கிட்ட. எப்படிப்பட்ட முழுக்க அருணுக்கு ரவுடிகளோடு சகவாசம் என்கிறார்கள். அருண் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி ஆவதற்கு முன்பாக சிவில் சப்ளை சிஐடியில் ஏடிஜிபியாக இருக்கார். அப்போதே இவரை அணுகுகிறார்கள். சார் இந்த மாதிரி நீங்கள் தான் வந்துட்டீங்களே ஆயில் கஷ்டம். ஏன்னா அவங்களோட வேலை அடல்ட்ரேஷனை தடுக்கிறது. சொல்லும்போது அருண் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இப்போ தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கேன், இன்னும் அடுத்தடுத்து நல்ல போஸ்ட்டுக்கு போவேன், அப்போ பண்ணுங்கள் இப்போ பண்ணாதீங்க. ஸோ அருண் ஏடிஜி எல்என்டோ ஆன உடனே இதெல்லாம் வருது. அருண் இந்த ரவுடிகளுக்காக என்கவுண்டர் செய்கிறாருன்னா பார்த்துங்க. எப்போ சொன்னோம் நம்ம 25 லட்ச ரூபா அதில் இன்வால்வ்டுன்னு, அருணுக்கு ரோல் இருக்குன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த சென்னையோட புறநகரில் ஃபுல்லாகவே என்கவுண்டர் நடக்கும். ஞாபகம் இருக்கா? சோட்டா வினோத் 2 பேரும் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்கல்ல, ஹோட்டல்லேருந்து பிடிச்சிட்டு என்கவுண்டர் பண்ணாங்க. அதன் பிறகு இங்கே ஸ்ரீபெரும்பூர் பக்கத்தில் ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வெட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது போய் பிடிச்சிட்டு போய் சுட்டாங்க. இல்லை ஏதோ திருச்செந்தூர் கோயிலுக்கு அவரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் போனாங்க. அவர் அவரை மட்டும் போய் பிடிச்சிட்டு தனியாக என்கவுண்டர் பண்ணதா சொல்லுவாங்க. அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, சோட்டா வினோத் தான் ஞாபகம். அருண் அருண் ஐபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு கூலிப்படை தலைவன். புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எந்த ஆஃபீஸரும் இதை பண்ணதில்லை, ஞாபகம் இருக்கா? இது எவ்வளோ சைல்டிஷ் பிரசாத் பைக்கு தூக்குறது. யாராவது ஒரு படித்த ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு சீனியர் லெவலில் இருக்க ஐபிஎஸ் அதிகாரி இதை செய்வாங்களா? சார் நம்ம தொடர்ந்து என்கவுண்டர் தப்புன்னு பேசிகிட்டு இருக்கோம். பட் இப்போ பேசும்போது என்ன தோணுதுன்னா, இவங்களுக்கு தேவையானவங்களை வாழ வைக்கிறதுக்காக என்கவுண்டர் பண்ணுறாங்க. பொதுவாக என்கவுண்டரை ஒரு சில மக்கள் ஆதரிப்பாங்க. என்ன காரணம்னா, ரவுடிங்க சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழியில் கூட அது ஓகே தான் போல இருக்குது. ஆனால் ரவுடிசத்தை மேலும் ஊக்குவிக்க அதிகாரிகளோட துணையோட மேலும் அது வளர்றதுக்கு தான் இப்போ இவங்க பண்ணுற என்கவுண்டர்லாம் நடக்குது. கூலிப்படை செய்கிற வேலைம்மா. கொரட்டூர் விநாயகத்துக்கிட்ட பணம் வாங்கிட்டு முத்துசரவனை கொல்றதுக்கு பேர் கூலிப்படை. மும்பையில் இது மாதிரிலாம் நடந்திருக்கு. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று நினைக்கக்கூடிய ஆட்கள் தாவூதுகிட்ட இருந்து சோட்டாராஜன் ஆளை போடுறது, சோட்டாராஜன் பணம் வாங்கிட்டு தாவூத் ஆளை போடுறதெல்லாம் நடந்திருக்கு. சினிமாவே வந்திருக்கு. அதற்கு பிறகு அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுகள் மீது மும்பை ஆன்டி கரப்ஷன் பியூரோ சொத்து குவிப்பு வழக்கு போட்டு கன்விக்ட் ஆகிருக்காங்க. நிறைய அது பற்றி திரைப்படங்கள் வந்திருக்கு. இப்படி தான் போய் முடியும். என்கவுண்டர்ன்றது இயல்பாக ரவுடி ஒன்று வெட்டினா சுடுறது. இவங்க பண்ணுறது என்கவுண்டரா? கொலை. நான் எப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் அருணை பற்றி. இங்கே முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இப்படி தான் போய் முடியும். துணிச்சல் வருது இல்லை? ஆனால் ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணுறவன் பேரில் சொத்தை எழுதி வச்சுட்டாருப்பா. இப்போ அவர் தானே கமிஷனரு, திரும்ப வாங்கிக்கிட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான், இல்லை அமைதியாக விட்டுற வேண்டியது. அந்த கௌதம் கிட்ட அருணை பற்றி எத்தனை ரகசியங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் நினைப்பது போல் அத்தனை எளிது கிடையாது. இந்த மாதிரி 2ஆம் நம்பர் வேலை பார்க்குறவன், மார்வாடிக்கே 8 மார்வாடிக்கு விபூதி அடிச்சவன், அம்மா எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பாருங்கம்மா. ஜெயிலேருந்து வெளியில் 8 கேஸையும் காசை கொடுத்து முடிச்சு 12 கோடி செட்டில் பண்ணியிருக்காரு. காசை கொடுத்து முடிச்சு அப்பா பேரை மாற்றி, தான் பேரை மாற்றி, டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி, புது பேரில் பாஸ்போர்ட் வாங்கி அமெரிக்கன் விசாயா. இன்னொன்று 12 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாருன்னு தெரியல. கௌதமோட மெயின் தொழில் பவுடர். சொல்ல நினச்சேன், நல்ல வேலையும் அப்படி. பவுடர் என்ன பவுடர் சார்? மெத்தப்பட்டமினா இல்லை கொக்கைனா? கோக் இல்லை பான்சா. கோக்கு. கௌதம் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ஹோல்சேல் டீலர்ஸ் இன் சென்னை. அஜய்க்கு சப்ளையரே கௌதம். பலருக்கு இது தெரியாது. இங்கே கேட்ட கேள்வி கரெக்டாக இதே தான் நானும் கேட்டேன். எப்படி சார் 12, 10, 5 வருஷம் 6 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவங்க எப்படி இவ்வளோ அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியும் மார்வாடிங்களுக்கு? அதுவும் 8 கேஸு. இந்த ஒரு கேஸ்லேயே 3.38 crores. இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க மார்வாடிக்கு, தெரியல விடமாட்டாங்க, வட்டியை கரெக்டாக வாங்குவாங்க. அப்போ ஒரு கேஸில் 5 கோடின்னு வச்சுக்கினாலும் 8 கேஸில் எங்கே என்னாச்சு? எப்படி சார்னு கேட்கும்போது ஹீ இஸ் தி ஹோல்சேல் சேலர். யார் கூட தொழில் பண்ணிகிட்ருக்காரு அருண் தெரியுதா? இப்போ சார் சீமான் அவர்கள் பேசினார், ஓகேவா? அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு,
பிரசாத் மட்டும் இவங்களுக்கு மட்டும்தான் வித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது வந்து பிரசாத் தான் ஸ்ரீகாந்துக்கு இந்த பழக்கத்தையே உண்டு பண்ணது அப்படின்னு தான் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இந்த 2 பேருக்கு மட்டும் தான் விற்றுருக்காருன்னா பிரசாத் வந்து நஷ்டத்தில் தானே இயங்கிட்டு இருந்திருக்கணும். ஆமாம், கடும் நஷ்டம். அரசு இழப்பீடு தர வேண்டும். இதில் இவர் அஜய் பிரசாத்துக்கே சப்ளையர் நிலைமையில் கௌதம் என்கிறார்கள். எப்படி டிபார்ட்மெண்ட் எப்படி போயிருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? இது நம்ம தொடர்ந்து முத்துசரவணன் என்கவுண்டரில் சொல்லும் போதே இன்டெலிஜென்ஸ் விசாரிச்சிருந்தா கண்டுபிடிச்சிருக்காங்கல்லப்பா. சார், ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரே ஒரு கட்சி தான் இதுக்கு காரணம்னு சொல்லப்படுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. திமுக மட்டும் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் சார் இந்த போதை விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கட்சி வெளியே வருது. அந்த போதை அப்படின்னாலே வந்து ஒரு கட்சி அப்படின்னாங்க. இப்போ எல்லா கட்சியும் உள்ளே சேர்த்து திரும்ப அதையும் நியூட்ரல் பண்ணிட்டாங்க சார். அருணையே நீங்கள் விசாரணை அதிகாரியாக சிட்டி போலீஸ் கண்ட்ரோலில் இது இருந்துச்சுன்னா எப்படிமா கரெக்டாக நடக்கும்? குறைஞ்சது கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு மாற்றணும். இல்லைன்னா இன்னொன்று, இது மாதிரியான ட்ரக்ஸ் இண்டிகேட்ஸை யூ ஷுட் சேஞ்ச் இட் டு ட்ரான்ஸ்ஃபர் தி கேஸ் டு சிபிஐ. ஏன்னா பல்வேறு மாநிலங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும், சமயத்தில் வெளிநாடுகளும் சம்மந்தப்பட்டிருக்க பாசிபிலிட்டி இருக்குது. டெரரிஸ்ட் குரூப் அருண் இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அருணை கமிஷனராக வச்சுருந்தீங்கன்னா எப்படி நடக்கும் இந்த விசாரணை? ஒன்று அருணை மாற்றுங்க, இல்லை விசாரணை மாற்றுங்க. அப்போது தான் உண்மை வெளியே வரும்.